now we are going to see about English chapter 10 black blizzard அப்படின்றாங்க. இந்த black blizzardன்றது என்ன அப்படின்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த கருப்பு மேகம். நீ இமேஜின் பண்ணிப்பார், நம்ம ஒரு சில டைமில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மேகமும் ஆக்சுவலாக ஒரு ஈவினிங் டைமாக இருக்கும், சன் இருக்கும், ஆனால் அந்த டைமில் ஃபுல்லாக கரு மேகம் நம்மளை சுற்றி அப்படி கவர் பண்ணி அப்படி இருட்டாக இருந்துச்சுன்னா எப்படி ஒரு பயமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திங்ஸை வந்து நீ விஷுவலைஸ் பண்ணிக்கோ. இது மோஸ்ட்டாக நம்ம ஊரில் நடக்காது, இது வெளியூரில் நடக்கும். பிளாக் ஸ்டார்ம் அப்படின்னு அர்த்தம், சரியா? இப்போ பிளாக் பிளிசர்ட் அப்படின்னு இந்த லெசனை எழுதுனது யார் அப்படின்னா மௌரைன் வி எல் எடர். மௌரைன் வி எல் எடர் அப்படின்னு ஒருத்தவங்க, இவங்க அமெரிக்காவுக்காரங்க, அவங்க அங்கேருந்து எழுதுகிறாங்க, ஓகேவா? இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துக்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இட் இஸ் எ வயலண்ட் கஸ்டி டஸ்ட் ஸ்டார்ம். புயல் டஸ்ட்டு மூலமாக ஆட புயலாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. அதுவும் இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட்லலாம் கொஞ்சம் நடக்கும். அங்கே வந்து சன்னையே மறைச்சிடும். தி பிளாக் அவுட் த சன் அண்ட் கிரேட்லி லெஸ்ஸன் த விசிபிலிட்டி. நம்மளோட பார்வை திறன் தூரத்தில் பக்கத்தில் இருக்க ஒன்றே எனக்கு தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு அந்த டஸ்ட்டு கவர் பண்ணிவிடும். ஸ்மோக்கியாக இருக்கும் இல்லையா, சாம்பிராணி போட்டால் அதை விட 15 பயங்கர மடங்கு அதிகமாக தெரியும். புரியுதா? இதுதான் அவன் சொல்கிறான். இந்த மாதிரி தான் இந்த லெசன். ஓ பெட்டி கம் குயிக் செட் 4-year-old மேரி ஆன். இப்போ இந்த 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து 4-year-old மேரி ஆன். அவங்க வந்து பெட்டியை பார்த்து கூப்பிட்றாங்க, ஓ பெட்டி கம் ஹியர், சீக்கிரமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. பேப்பர் டால்ஸ், அந்த ஊரில் இந்த குழந்தைங்கள்லாம் பேப்பர் செஞ்சு பொம்மைகள், பேப்பர் டால்ஸ். லே ஃபர்காட்டன் ஆன் த ஃப்ளோர். என்னது, கீழே விளையாடி போட்ட மீதி கீழே கிடக்கு. ஆன் த ஃப்ளோர் as she stared out of the window. அப்போ அப்படியே அவங்க ஜன்னல் திறந்து பார்க்குறாங்க. அந்த படத்துலேயே பாரு, பிக்சரில் பாரு, பின்னாடி அப்படியே ஒரு கருப்பு பூதம் மாதிரி அப்படி ஒரு கரு மேகம் அங்கே தெரியுது. stared out of the window. உடனே பெட்டி felt her stomach muscles tighten. அவளுக்கு அப்படியே பெட்டிக்கு ஹே என்னது அப்படின்னு அந்த ஸ்டொமக்கோட அந்த ஸ்டொமக் மசில் அப்படியே டைட் ஆகி அவள் வயிற்றை ஏதோ பண்ணுது. as she joined மேரியன், அப்படி சொல்லிட்டு அவன் மேரியான் கிட்ட வந்து நிற்கிறா. மேரியான் கிட்ட வந்து நிற்கிறா. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். என்ன ஆகுது, அப்படியே வெளியில் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பெட்டி வெளியில் எட்டி பார்க்கும்போது என்ன தெரியுது, ஸ்டொமக் வந்து அப்படியே டைட்டு வயிற்று என்னமோ பண்ணுது. அப்படியே மேரியானை பார்க்குறா. அப்படியே வெளியில் ஆன் த ஹரிசான், ஹரிசான்லாம் கண்ணோட லெவலில் பார்க்குறதுக்கு பேர் தான் ஹரிசான். ஆன் த ஹரிசான் லூம்டு a rolling black cloud. லூம்டுனா என்ன, appeared. Big large shape, unclear shape, especially in a frightening way. பயமுத்துற மாதிரி ஒரு பெரிய லார்ஜ் அன்கிளியர் ஷேப், ஒரு பூதம் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோயேன். அதான் லூம்டு. அந்த இடத்துல அப்படியே இந்த க்ளவுட் அப்படியே ரோல் பண்ணி இப்படி வர்ற மாதிரி வச்சுக்கோயேன், ஹல்க் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோயேன். அப்படி வச்சுக்கோ. அப்படி பார்த்தோம், இட் ஸ்ட்ரெச்டு ஃப்ரம் த கிரவுண்ட் ஆன் டு த ஸ்கை. அது எங்கேருந்து எங்கே வரையும் இருக்கு, ground to the sky. வெரி குட். அண்ட் இட் வாஸ் ஹீடிங் டுவர்ட்ஸ் them. அது இவங்களை நோக்கி வருகிறது. அது it was heading directly towards them. இவங்களை நோக்கி வருது அப்படின்னு சொல்றான். புரியுதா? இதுதான் பாரு அந்த சீன் எப்படி இருக்கு பாரு. விண்டோ, இது ஒரு குழந்தை, இது ஒரு குழந்தை, இந்த பேப்பர் டாய்ஸ் எல்லாம் கீழே இருக்கு, கீழே இருந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் அனதர் டஸ்ட் ஸ்டார்ம். இது என்ன சொல்றாங்க, இது ஒரு டஸ்ட் ஸ்டார்ம்னே சொல்லிட்டாங்க. மேரியன் அப்படின்னு பெட்டி சொல்லுது. மேரியன்றது குட்டி குழந்தை, பெட்டி வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு சொல்கிறா. மேரியன் அது ஒரு இன்னொரு டஸ்ட் ஸ்டார்ம். ட்ரைங் டு ஸ்டே காம், நீ கொஞ்சம் காமாரு. ஆனால் இது மாதிரி எத்தனை, ஹவு மெனி வுட் பி தேர், இது மாதிரி எத்தனைடா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபார் த லாஸ்ட் 4 years since 1932 த ஓக்லஹாமா அப்படின்ற இடத்துல, ஆமாம் அந்த ஸ்டேட்டில் என்ன ஆச்சுன்னா, ஹாஸ் என்டியோர்டு டசன்ஸ் ஆஃப் சச் ஸ்டார்ம்ஸ். டசன்னா என்ன, 12க்கு மேலே. பெட்டி நோ த ருட்டீன். ருட்டீன்னா என்ன, வழக்கமாக வர ஸ்டைலுக்கு பேர் ருட்டீன். இப்போ நான் காலைல எழுந்துருவேன், பல்லு விளப்பேன், ரெடி ஆவேன், ஸ்கூலுக்கு போவேன், வருவேன், திருப்பி சாப்பிடுவேன், தூங்குவேன் அப்படின்றது இதுதான் ருட்டீன். அப்போ இந்த டஸ்ட் ஸ்டார்ம் வந்து வழக்கமாக வருது, எப்போ வர்ற மாதிரி ஒரே ஸ்டைல்லே வந்துட்டு போகுது. அது பேர் தான் ருட்டீன். ருட்டீன்னா என்ன பாரு, ருட்டீன்னா யூஷுவல் திங்ஸ் டன் இன் ஏ ஃபிக்ஸடு வே, ஒரே மாதிரி செய்கிறதுக்கு பேர் தான் ருட்டீன். இப்போ அவன் என்ன சொல்கிறா, அந்த ஓக்லஹாமாவில் 12க்கு மேலே வந்துச்சு, நீ எத்தனைடா வரப்போகுது அப்படின்னு சொல்கிறா. உடனே சொல்லிட்டு பெட்டி என்ன பண்ணுறா, அவளுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. உடனே என்ன பண்ணுறா, லெட் அஸ் கெட் சம் டவல்ஸ் ஃப்ரம் த கிச்சன் ஷி சேட்.
இப்போ என்ன பண்ணுறாங்க, பெட்டி கொஞ்சம் பெரிய பொண்ணு, அதனால் போய் முதல்ல கிச்சனில் டவல் எடுக்கணும்னு போகிறா. போய் கொஞ்சம் டவல் எடுத்துகிட்டு வரா. The girl went from window to window. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஆபத்து இருக்கிற இடத்துல அதோட டஸ்ட் வருதுன்னா எல்லா ஜன்னலையும் மூடணும். அப்போ the girl went from window to window, closing each and placed a rolled up towel where the window met the sill. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது மீட் பண்ணுற அந்த இடத்துல கொஞ்சம் ஈரமாக காற்று வரும் இல்லையா, அதனால் இந்த இடத்துல அந்த டவலை வைக்கிறா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா, ஷி வில் கெட் சம் டவல்ஸ் ஃப்ரம் த கிச்சன். அதே மாதிரி விண்டோ டு விண்டோவில் அந்த ரோல்ட் அப் டவலை விண்டோ எங்கே சில்ல மீட் ஆகுதோ அந்த இடத்துல வைக்கிறா. இட் வில் கீப் அவுட் சம் ஆஃப் த விண்ட் ப்ளோன் டர்ட். நீ ஜன்னலை மூடி வச்சாலும் அந்த சந்து வழியாக வரும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணோம். இட் வில் கீப் அவுட் த விண்ட் ப்ளோன் டர்ட். பட் பெட்டி நோ தட் பவுடரி டஸ்ட் would cover everything. அப்படி தான் என்ன தான் மூடி வச்சாலும் உள்ள ஒரு டஸ்ட் வந்து டிஷ்ஷஸ் இன் கப்போர்ட், க்ளோத்ஸு, க்ளாசெட்டு எல்லாம் அழுக்கு பண்ணிட்டு தான் போவோம். ஏன்னா அது கண்ணு தெரியாத மைக்ரோ குட்டி 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 டஸ்ட் பார்ட்டிகளாக வரும். ஆமாம். ஸோ அவன் என்ன பண்ணுறா, ஒரு அட்டன் பண்ணுறான். என்ன பண்ணுறா, she took some towels from the kitchen, window to window போயிட்டு rolled up the towel where the window meet the sill வச்சுட்டு she keep out some of the wind blown dirt. கொஞ்சம் அந்த விண்டில் வர்ற டர்ட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனாலும் பவுடரி டஸ்ட் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது போனோடனே அது எங்கெங்கே இருக்கும், கப்போர்டில் க்ளோஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மெரி அண்ட் குட்டி பொண்ணு என்ன சொல்கிறா, ஐ எம் ஸ்கேர்ட், எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறா. உடனே பெட்டி சொல்கிறா, ஐ நோ பட் வி வில் பி சேஃப் இஃப் வி ஸ்டே இன் த ஹவுஸ். அப்போ என்ன சொல்கிறா, நீ கவலைப்படாதுக்கு பாப்பா, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் வி ஆர் சேஃப் தான் அப்படின்னா. உடனே அது என்ன சொல்லி, வாட் அபவுட் மம்மி அண்ட் டேடி அப்படின்னு மேரி அண்ட் கேட்குறா. உடனே அவன் என்ன சொல்கிறா, தே ஆர் ப்ராபப்ளி ஆன் தேர் வே ஹோம் ஃப்ரம் த பேங்க். அவங்க எங்கே போயிருக்காங்க, பேங்க் போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வழியில் வந்துட்டு இருக்காங்க. தே won't be able to drive in the storm. அவங்க எப்படி வந்தாலும் வண்டியை ஓட்டிட்டு வர முடியாது ஸ்டார்மில். ஐ எக்ஸ்பெக்ட் தே வில் ஸ்டாப் அட் எ நெய்பர் ஹவுஸ். அப்படி ஏதாவது நடுவில் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, நெய்பர் வீட்டில் போய் ஹெல்ப் கேட்டு உள்ளே போய் சேஃபாக இருந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். சரியா? அப்போ அந்த டைமில் த டஸ்ட் கிளவுட் ஹிட் த சன். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, டஸ்ட் கிளவுட் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னையே கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அண்ட் brought an early darkness. அப்படின்னா என்ன, ராத்திரி நேரம் மாதிரி ஆக்கிடுச்சு. ஏரினா என்ன அர்த்தம், ஏரினா ஏரி 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 strange, mysterious and frightening things. அப்போ ஸ்ட்ரேஞ்சா மிஸ்டீரியஸா ஃப்ரைட்டன் பண்ணுற ஒரு இருட்டு, ஏரி டார்க்னஸ். ஓகேவா? ஈவன் தோ இட் வாஸ் மிடில் ஆஃப் த ஆஃப்டர்நூன். ஆனால் அப்போ டைம் என்ன, ஆஃப்டர்நூன், மிடில் மதியம் நேரத்தில். ஆனால் அந்த விண்ட் ஹவுல்டுன்னு ஊன்னு சவுண்ட், அதான் ஹவுல்டு, கத்துறது. அப்போ இங்கே என்ன பண்ணுச்சிங்க, த ப்ளூ ஹார்ட் அண்ட் மேட் எ லாங் லவுட் சவுண்ட். அது பேர் ஹவுல்டு. டைனி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாயில் ஹிட் த கிளாஸ், விண்டோ கிளாஸ். அப்படின்னா வெரி ஸ்மால் பீஸ் ஆஃப் சம்திங்கை தான் நம்ம டைனின்னு சொல்லுவோம். டைனி பார்ட்டிகல்ஸ், குட்டி குட்டியாக கண்ணுத்து, அது வந்து போய் ஜன்னல் அடிக்குது. நோ வண்டர் தே கால் திஸ் ஸ்டார்ம்ஸ் பிளாக் பிளிசர்ட். Dramatic skin from black fruits. இப்போ என்ன சொல்லணும்னா, இதை தான் ஏன் இதை வந்து பிளாக் பிளிசர்ட்னு சொல்கிறாங்கன்றதுக்கு நோ வண்டர், ஒரு பெரிய காரணமும் இல்லை. இவன் என்ன பண்ணுறான், ஏரி டார்க்னஸ் கொடுக்குறான், மிடில் ஆஃப் த ஆப்பில் பெரிய ஹவுலிங் சவுண்டு. இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வேறு ஜன்னலில் யாரோ டிக் 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 இப்போ கொஞ்ச நேரத்துக்கு யாரோ கதை தட்டினாங்களே அது மாதிரி கேட்குது. அப்போ இந்த பிளாக் பிளிசர்ட்னு ஒன்று சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தாட் பட்டி ஷி ஸ்டேர் அவுட் ஆஃப் த விண்டோ அப்படி சொல்லிட்டு நின்றுனால பக்கத்தில் இருக்க அந்த ஜன்னலில் போய் நின்று வெளியில் எட்டி பார்க்குறா. ஓ நோ ஷி செட் சடன்லி, வாட் இஸ் ராங் செட் மேரியன். இப்போ அவள் ஜன்னலில் எட்டி பார்க்கும்போது அவள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பார்க்குறா. என்ன பார்த்தா அப்படின்னு கேட்டால், அங்கேருந்து பார்த்தா ஐ தாட் ஐ சா ஃபேன்சி ஃபுட், ஐ தாட் ஐ சா ஃபேன்சி ஃபுட் அப்படின்னு சொல்கிறா. see there near the fence, Betty said. அப்போ என்ன சொல்கிறா, ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த வேலி ஃபென்ஸை ஒட்டி ஃபேன்சி ஃபுட் இருக்குது, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே in a momentary lull of the wind, லல்லுன்னா என்ன, ஒரு சின்ன கேப் கொடுத்து போகுது. இப்போ பாஸ், அது பேர் in a momentary lull of the wind she had seen fancy foot white marking. இந்த ஃபேன்சி ஃபுட்ன்றது ஒயிட் கலர் ஹார்ஸு, அது உடம்புல இருக்கிற அந்த வெள்ளை மார்க்கிங் இவன் கண்ணுக்கு தெரியுது. இந்த ஃபென்ஸ் கிட்ட அவன் நிற்கிற மாதிரி தெரியுது. புரியுதா? பெட்டி ரிமெம்பர் என்னது, அதர் டஸ்ட் ஸ்டார்ம்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்த பல டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் அவன் யோசிச்சு பார்த்துட்டு, சம்டைம்ஸ் ஈவன் தோ தேர் வாஸ் நோ ரெயின் தேர் வர் தண்டர் அண்ட் லைட்னிங். சில டைமில் மழையே இல்லாமல்
இடி இடிக்கிற சவுண்டும் மின்னல் சவுண்டும் உள்ள வெளிச்சத்தையும் பார்த்துருப்பா. தட் வுட் ஃப்ரைட்டன் ஃபேன்சி ஃபுட். அது யாரை பயமுறுத்தும்? ஃபேன்சி ஃபுட்டையும் பயமுறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஃபேன்சி ஃபுட் யாருன்னா பெட்டிஸ் கால்ட். கால்ட்டுன்னு என்ன அப்படின்னா பெட்டியோட குதிரைக்குட்டி. குதிரைக்குட்டி என்னது? குதிரைக்குட்டி, குட்டி குதிரை. அப்போ she had seen him being born. பெட்டிக்கு எப்படி தெரியும்? பிறந்ததுலேருந்தே தெரியும். she had named him. அவனுக்கு பேர் வச்சதே பெட்டி தான். ஓகேவா? she had helped carry his hay and clean his stall. அது மட்டுமா? பெட்டி தான் ஃபேன்சி ஃபுட்டுக்கு ஹேன்னு என்ன? வைக்கோல், சாப்பாடு. வைக்கிற சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பான். க்ளீன் ஹிஸ் ஸ்டால்னா என்ன அர்த்தம்? அதோட கக்கா. ஸ்டால்னா அதோட ஸ்டால்னா என்னது? பூப். ஷெட் டு கீப் அன் அனிமல். ஆக்சுவலாக ஸ்டால்ன்றது என்னது? ஆக்சுவலாக பூப்பும் கிடையாது. அது தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு பேர் ஸ்டால். அந்த வீடை போய் க்ளீன் பண்ணுவான். அந்த வீட்டில் ஆப்வியஸ்லி பூப்பும் உற்சாகம் தான் இருக்கும். அதுதான் க்ளீன் பண்ணுவாங்க. வேறு என்ன க்ளீன் பண்ணுவாங்க? சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபேன்சி ஃபுட் would stumble around trying to find shelter. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஃபேன்சி ஃபுட்டு கொஞ்சம் தேடிட்டு இருக்கு. எங்கேயாவது போய் ஷெல்டரில் இருக்கலாமா அப்படின்னு தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? அப்படின்னா என்ன? இந்த ஃபேன்சி ஃபுட்டு பயந்துட்டு வெளியில் வந்துடுச்சு. அந்த ஷெல்டரை விட்டு வெளியில் வந்து ஃபென்ஸுக்கிட்ட நிற்கிது அப்படின்னு அர்த்தம். அப்போ வாட் இஃப் he stumbled into the dry creek bed and broke a leg? அங்கே என்னாச்சு? இப்போ இந்த ஃபேன்சி ஃபுட்டு பயத்தில் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற அங்கே ஒரு சின்ன ஓடை மாதிரி ஓடுது, ஸ்ட்ரீம் மாதிரி ஓடுது. அந்த ஸ்ட்ரீமில் போய் எங்கேயாவது காலை கீழே இடிச்சு உடச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இவன் பயப்படுறா. ஃபேன்சி ஃபுட் would stumble around trying to find shelter. அப்படி அவள் stumbled into the ட்ரைனா என்ன? தண்ணி ஓடாத அந்த ட்ரை க்ரீக் பெட்டு. அந்த பெட்டில் ப்ரோக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவன் யோசிக்கிறா. புரியுதா? உடனே பெட்டி பிக்ட் அப். க்ரீக் பெட்னா என்ன? நாங்கள் பாரு, க்ரீக் பெட்டுக்கு என்ன சொல்லியிருக்கிறான்? த பாட்டம் ஆஃப் எ க்ரீக் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? உடனே சடன்லி பெட்டி பிக்ட் அப் மேரியன் அண்ட் செட் ஹர் இன் த ராக்கர். இப்போ பெட்டி ஒரு குழந்தை. ராக்கர்னா என்ன? இந்த ஒரு குழந்தைய வச்சுட்டு தாளாட்டுவாங்க இல்லையா, ராக்கர், பேபி ராக்கர். அதில் தூக்கி அவளை போட்டா. பெட்டி பிக்ட் அப் மேரியன் அண்ட் செட் ஹர் இன் த ராக்கர். ராக்கரில் போட்டா. இப்போ ராக்கருக்கு பேர் என்ன பாரு? ராக்கர், ராக்கிங் சேர். அப்போ அந்த ராக்கிங் சேரில் போட்டு ஐ எம் கோயிங் டு கெட் ஃபேன்சி ஃபுட் பேக் இன் டு த பான். என்ன பண்ண போகிறேன்? நான் போய் அவனை பிடிச்சி அவனுடைய நம்ம தீவனத்தெல்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்கு பேர் பான்னு பேர். ஸ்டோரேஜ் பண்ணுவோம்ல, அங்கே போய் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? ஐ எம் கோயிங் டு கெட் ஃபேன்சி ஃபுட் பேக் இன் டு த பண்ண போகிறேன் அப்படின்றா பெட்டி செட். அப்புறம் என்ன சொல்கிறா? யூ ஸ்டே இன் திஸ் சேர் அண்ட் டோன்ட் மூவ். மேரியனை பார்த்து என்ன சொல்கிறா? நீ இங்கே இரு, மூவ் ஆகாத அப்படின்னு சொல்கிறா. புரியுதா? உடனே மேரியன் நோடட் சீரியஸ்லி. சரி, நான் இருக்கான்க்கா அப்படின்னு சொல்கிறா. பெட்டி புட்டர் ஓல்டு ஸ்ட்ரா ஹேட். இப்போ பெட்டி வெளியில் போகணும். அவள் என்ன பண்ண போகிறா? இப்போது பெட்டி வெளியில் தலையில் ஒரு ஹேட் போட போகிறா. அது ஓல்டு ஸ்ட்ராவில் செஞ்ச ஹேட்டு. அண்ட் புல்டு த பிரிம் லோ ஓவர் ஹர் ஃபோர் ஹெட். அதை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டா. ஷி டைட் எ ஸ்கார்ஃப் அரவுண்ட் ஹர். இஃப் ஸோ ஹர் நோஸ் அண்ட் மவுத் வாஸ் கவர்டு. நம்ம அந்த ஸ்கார்ஃப் போட்டு முகத்தையும் மூடிக்கிட்டா. அண்ட் இன் த ஸ்டோர் ரூம் நியர் த கிச்சன், அவங்க அம்மாவோட மதர்ஸ் லாங் க்ளோத் லைன். நம்ம ரெயின் கோட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது பேர் க்ளோத் லைன். க்ளோத் லைன் என்ன பாரு? அப்படின்னா என்ன? க்ளோத்ஸ் லைனில் அவங்க அம்மாவோட ஒரு ஃபுல் லாங் இதை எடுத்து போட்டுக்கிட்டா. ஷி ரேப்டு ஒன் எண்ட் அரவுண்ட் ஹர் ரைஸ்ட் அண்ட் டைட் இட் எ நாட். அவங்க வந்து இங்கே பாரு, அவள் போகிற அந்த ஃபோட்டோ காட்டியிருக்காங்க பாரு, அதை போட்டுட்டு இது ஒரு டை வேறு நாட் வேறு போட்டுக்கிட்டா. புரியுதா? அவள் என்னென்ன பண்ணா பாரு? ஷீ புட் எ ஓல்டு ஸ்டாப் ஹேட்டு. அப்புறம் அவளுடைய பிரிம் ஓவர் ஹர் ஃபோர்ஹெட், பிரிம் ஓவர் ஹர் ஃபோர்ஹெட் போட்டுக்கிட்டு டைட் எ ஸ்கார்ஃப் ஸோ தட் நோஸ் அண்ட் மவுத் வாஸ் கவர்டு. அப்புறம் அவங்க மதர்ஸோட லாங் க்ளோத்ஸ் லைனை போட்டுக்கிட்டு ரேப்டு ஒன் ஹேண்ட் அரவுண்ட் ஹர், கையில் ஒன்று வெயிஸ்ட்டையும் அண்ட் டைட் இட் நாட், வயிற்றுக்கிட்டே நேராக போட்டு வயிற்றில் ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டா, பெல்ட் மாதிரி போட்டு கட்டிக்கிட்டா. புரியுதா? ஸோ இது பண்ணிவிட்டு ஷி plunged into the storm. இப்போ எங்கே இறங்குறா? டோரை திறந்துட்டு புயலுக்குள்ளே குதிக்கிறா. ஷி plunged into the storm. The wind almost wiped the cloth line from her hand. கிட்டத்தட்ட அவளுடைய அந்த க்ளோத் லைனையே பிடுங்கிட்டு போகிற மாதிரி விண்டு அடிக்குது. புரியுதா? சாண்டி கிரிட் ஹிட் ஹர் ஃபேஸ்.
அங்கே இருக்கிற அந்த மணல் என்ன பண்ணுது, மூஞ்சில அடிக்குது. சாண்டி கிரிட்னா என்ன அர்த்தம், லூஸ் சாண்ட், லூஸாக இருக்கிற சாண்டு அந்த டஸ்ட்டு இதில் அடிக்குது அவளை. பெட்டி க்ளோஸ் ஹர் ஐஸ், அப்போ என்ன பண்ணும், அடுத்தது எங்கே வரும், அது கண்ணை மறைக்கும். அதனால க்ளோஸ் ஹர் ஐஸ். Sandy grit hit her face. Betty closed her eyes and groped her way into the porch railing. அவன் என்ன பண்ணுறா, அந்த porch railingக்கு க்ராப் பண்ணிட்டு போகிறா. அப்படின்னா என்ன, க்ராப்பிங்னா என்ன, felt with her hands because she could not see clearly. கண்ணு தெரியாதவங்க எப்படி போவாங்க, க்ராப் பண்ணி தான் போவாங்க, அப்படி தடவி பார்த்துட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவன் க்ராப் பண்ணிட்டு எங்கே போகிறா, பார்ச்சுக்கு போகிறா. பார்ச்சுன்றது என்னன்னா அவங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் ஏரியாவுக்கு தான் பார்ச்சுன்னு பேர். அப்போ இவன் க்ராப் பண்ணி பார்ச்சுக்கு போகிறா. என்ன பண்ணிட்டா, அவன் கண்ணை மூடிட்டா, அதனால தான் க்ராப் பண்ணுறா. ஸோ சாண்டி கிரிட் ஹிட் ஹர் ஃபேஸ். பெட்டி க்ளோஸ் ஹர் ஐஸ் அண்ட் க்ராப்ட் ஹர் வே இன் டு த பாண்ட் ரெயிலிங், பிரேசிங் ஹர் செல்ஃப் எகெயின்ஸ்ட் த விண்ட். அப்படின்னா என்ன, எகெயின்ஸ்ட் த விண்டுன்னு என்ன அர்த்தம், எது காற்று இப்படி தள்ளுது அதை மீறி போகிறா, against the wind போறா. She trudged along the house. Trudged என்ன, walked slowly and heavily. She trudged along the house, then turned left to follow the fence. The fence ended. No fancy food. அவ ஜன்னல்ல இருந்து பார்க்கும்போது எங்க இருந்துச்சு, ஃபென்ஸ்ல ஃபேன்சி ஃபுட் தெரிஞ்சிச்சு. இப்போ இவ இவ்வளவும் மேக்கப் பண்ணி கஷ்டப்பட்டு போறா, ஆனால் அங்கே என்னாச்சு, ஃபேன்சி ஃபுட் காணோம். ஆனால் ஃபென்ஸ் முடிஞ்சு போச்சு. சரியா, உடனே பெட்டி குட் நாட் சி மோர் தேன் எ ஃபியூ வாட்ஸ் இன் த ஸ்வர்லிங் பிளாக்னஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு, பக்கத்தில் இருக்கிறதே அவளுக்கு கண்ணுக்கு தெரியல, ஏன்னா கொஞ்சம் கூட தூரம் கூட தெரியல. தென் ஷி ஹர்ட் ஹிம் வின்னி அண்ட் ஷி ஸ்டம்பிள்டு டுவர்ட்ஸ் த சவுண்ட். அப்போ என்னாச்சு, குதிரை கணக்கிற சத்தம் அப்படின்னு கேட்குது. என்ன கேட்குது, இந்த வின்னி சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு வர திசையை நோக்கி இவ போறா. அது மட்டுமா, fancy food, Betty called. Where was he? Again she heard a low whinny. திரும்ப அவளுக்கு என்ன கேட்குது, அந்த வின்னி சவுண்டு கேட்குது. She turned and stepped forward. அவள் என்ன பண்ணுறா, அந்த பக்கம் டேர்ன் பண்ணி ஸ்டெப்டு ஃபார்வர்ட் பண்ணி. Now she thought she heard him to the right. இப்போ அவளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் கேட்குது. ஸோ she walked backwards to keep the grit from hitting the face. அவள் என்ன பண்ணுறா, இப்போ விண்டை நேராக ஃபேஸ் பண்ணாமல் டேர்ன் பண்ணி பின் வழியாக ரைட் ஹேண்ட் சைடில் கேட்டுக்கிட்டே போகிறா. அப்போ மேபி த விண்ட் இஸ் பிளேயிங் ட்ரிக்ஸ். ஷி தாட் மேபி ஐ டிட் நாட் ரியலி சி ஆர் ஹியர் ஹிம், பட் தென் ஷி பம்ப்டு ரைட் இன் டு ஹிம். அப்படி அவள் பார்த்துட்டு கணக்கு பின்பக்கமாக போகும்போது எங்கேயோ பின்னாடி பம்புன்னு போய் எங்கேயோ இடிக்கிறா, போய் இடிச்சிட்டா. யாருடான்னு பார்த்தா அது யாரு, ஃபேன்சி ஃபுட். அவள் கரெக்டாக குதிரையே போய் இடிச்சிட்டா. ஃபேன்சி ஃபுட் ஷி செட் வித் ரிலீஃப். ரிலீஃப்னா அப்பாடா அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் தான் ரிலீஃப். அப்போ யூஆர் ஓகே. ஷி மூவ்ட் ஹர் ஹேண்ட் ஓவர் ஹிஸ் இயர்ஸ் அண்ட் நெக். அவன் என்ன பண்ணுறா, இப்போ அவனை தடவி கொடுக்குறா, அவனோட இயர்ஸ் நெக்லாம் பண்ணிட்டு குயிக்லி ஷி லூப்டு த லூஸ் எண்ட் ஆஃப் த க்ளோத் லைன் அரவுண்ட் ஹர் நெக். இப்போ அவள் கழுத்தில் இருக்கிறத கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு, வி வில் நெவர் மேக் இட் டு த பாண்ட். ஷி செட் ஐ ஹவ் டர்ன்ட் அரவுண்ட் so many times I cannot tell where it is. You are coming home with me. உடனே அவன் என்ன சொல்கிறா, நீ என் கூட வரடா, we are making it to the bond. நம்ம பாண்டுக்கு போகிறோம். நான் வந்து டேர்ன் அரவுண்ட் so many times நான் பண்ணுறேன், உனக்கு சொல்ல முடியாது எங்கே இருக்குன்னு, ஆனால் நீ என் கூட வர, நம்ம பாண்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு அப்படி மூவ் பண்ணுறா. ஸ்லோலி பெட்டி லெட் ஃபேன்சி ஃபுட் டுவர்ட்ஸ் த ஹவுஸ். இப்போ என்ன பண்ணுறா, அதை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறா. அப் 2 steps வில் பி சேஃப். ரெண்டு ஸ்டெப் எடுத்து போயிடா, நம்ம சேஃப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு கமான் பாய் அப்படின்னு சொல்லும்போது பெட்டி கோஆக்ஸ்ட் அப்படின்னு என்ன, கோஆக்ஸ்னா என்ன, அப்போ அதை வந்து தட்டி கொடுத்து நீ வந்தே ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கோஆக்ஸ் பண்ணிட்டு ஆஷி புல்ட் ஹிம் இன்டு த ஹவுஸ். அவனையும் கூட்டிட்டு இழுத்து தரத்தரன்னு இழுத்துட்டு போறா, தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டா. உடனே ஆல் சேஃப் செட் பெட்டி டு எ சர்ப்ரைஸ்டு மேரியன். அங்கே மேரியன் இருக்காளா, மேரியன்ட்டு என்ன சொல்றா, எல்லாம் சேஃபாக இருக்குப்பா, we will put him in the store room until the storm is over. இப்போ எங்கே போட போகிறாங்க, ஸ்டோர் ரூம், அங்கே கொண்டு போட போகிறாங்க. அப்போ the storm continued to blow. அப்போது அதுக்கப்புறம் கொண்டு போய் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ இன்னும் வெளியில் ஸ்டாம் தான் இருக்குது. அப்போ பெட்டி என்ன பண்ணுறா, மேட் சப்பர். சப்பர்னா என்ன, டின்னருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சாப்பாட்டுக்கு பேர் என்ன, சப்பர். அப்போ பெட்டி மேட் supper means dinner.
ஆல்மோஸ்ட் ஓகே. அப்போ என்ன ஆகுது, ஷி ஸ்லைஸ்டு பிரெட். அப்போ என்ன பண்ண போகிறா, சாப்பாடு செய்ய போகிறா. அப்புறம் பிரெட் எடுத்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் சீஸ் பண்ணிட்டா. அண்ட் மேரியன் அப்புறம் ஒரு ஆப்பிளை வந்து ஃபேன்சி ஃபுட்டுக்கு எடுத்து வச்சுட்டா. இவங்க மட்டும் சாப்பிட்டா போதுமா, அதுவும் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறா, தென் ஷி ட்ராக் டேடிஸ் சேர் டு த ஸ்டோர் ரூம். இப்போ ஸ்டோர் ரூமுக்கு என்ன கொண்டு போகிறா, அவங்க அப்பாவோட சேரை கூட்டிகிட்டு போகிறா. அங்கே என்ன நடக்குது, ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பேஜ் என்ன நடக்குது, கமான் மேரியன், I will read aloud your favorite story and also keep an eye on fancy food at the same time. இப்போ அவன் என்ன சொல்கிறா, மேரியன் நீனும் வா கூட, நம்ம வந்து அப்பாவோட சேர் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வச்சு உட்காந்துட்டு நான் பெரிய கதை படிக்கிறேன், அதே டைமில் ஃபேன்சி ஃபுட்டு போய் எங்கேயும் தப்பிச்சு போகாமல் இருக்கோம், நம்ம கண் பார்வையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளையும் கூட்டிகிட்டு போகிறா. புரியுதா, கமான் மேரியன், I will read aloud your favorite story and also keep an eye on fancy food அப்படின்னு சொல்கிறா. at the same time said Betty said. ஓகேவா, அப்போது மேரியன் வாஸ் என்ன ஆகுது, கமான் நான் உனக்கு ஐ வில் ரீட் அலவுட் யுவர் ஃபேவரட் ஸ்டோரி அண்ட் ஆல்சோ கீப் அன் ஐ ஆன் த ஃபேன்சி ஃபுட்னு சொல்கிறா. சேம் டைம் சொல்லிட்டு அவங்க 2 பேர் போகிறாங்க. அந்த டைமில் மேரியன் வாஸ் அஸ்லீப். மேரியன் என்னாச்சு, தூங்குறா. பெட்டி நோட்டீஸ் தட் த விண்ட் வாஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் இட் ஹட் பீன். தென் ஷீ டூ ஃபெல் அஸ்லீப். கொஞ்ச நேரத்தில் அந்த விண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறையுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தூங்கிட்டா. இப்போ என்ன ஆயிடுச்சு, மேரியன் தூங்கிட்டா, இவளும் தூங்கிட்டா. அவங்க அப்பா சேரில் வெளியில் உட்காந்துருக்கா, உள்ளே வந்து ஃபேன்சி ஃபுட் இருக்கு. உடனே அயோகா அயோகா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா பெட்டி எழுந்திருக்கிறா. என்னன்னா வைட் அவேக். தென் ஷி ஹியர்ட் இட் அகெயின், அயோகா அப்படின்றா. வாட் இஸ் இட்னா, மேரி ஆன் ஆஸ்னா அவர் கார் தேர் ஹோம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்களோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. அதான் ஹாங்க் சவுண்ட் கேட்டிருக்கு. The race to the front door. அவங்க 2 பேரும் ஓடி போகிறாங்க. ஃப்ரண்ட் டோர் போகும்போது a hazy rising sun shone on the dirt piled against the house. அவங்க வீட்டில் ஃபுல்லாக டஸ்ட் அடைஞ்சிருக்கு, அதுலேருந்து சன் இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அவங்க அம்மா அப்பா அவர் ஆல் ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. மம்மி அண்ட் டேடி asked as they hugged and kissed the girls. We were passing Schuler's farm. நாங்கள் இந்த புயல் வரும்போது ஷூலர்ஸ் ஃபார்ம் கிட்டே இருந்தோம். இந்த ஸ்டார்ம் ஹிட் அண்ட் ஹேட் டு ஸ்டே தேர் ஓவர் நைட். நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. we were so worried. எங்களுக்கு கவலையாகவும் இருந்துச்சு அப்படின்றா. உடனே தேங்க் குட்னஸ் யூஆர் ஆல் ரைட். அப்போ என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல, தேங்கிங் காட், எல்லாமே நல்லா இருந்திருக்கு. he looked uneasily at Betty. அது மட்டுமா, என்ன சொல்கிறா, he looked uneasy at Betty. I saw the barn door was open. நான் வந்து பின்னாடி barn door open ஆனோடனே பயந்துட்டேன். and I am afraid we may find fancy food got out of the bomb அப்படின்னு நினச்சேன். ஆனால் he stopped as Mary and Betty giggled. அப்போ வந்து இவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. கிகிள்னா ஸ்மைல் அப்படின்றது தான். he said he did get out of the barn. அவன் ஆக்சுவலாக barn விட்டு வெளியில் வந்துட்டான். பட் இஸ் ஓகே, அவன் இஸ் ரைட் தேர். எங்கே, ஸ்டோர் ரூமில் இருக்கிறான். Betty said pointing to the store room where fancy food stood. அந்த இடத்துல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பேட் ஃபெலோ, பெட்டியோட பழைய ஸ்ட்ரா ஹேட் தின்னுட்டு இருக்கான். Saying this chapter is coming to an end. Okay.